படம் ஒரு நல்லா தானே இருக்குது. ராபர்னா படம். ஸோ செயின் எல்லாம் எப்படி ஸ்நாச் பண்ணுறது, ஏன்னா அங்கங்கே ஸ்நாச் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்னென்னா கரெக்டான ஒரு ப்ரூஃப் இருக்காது. அதுதான் இந்த ஒரு படத்தில். ஏன்னா நிறைய போலீஸ் வந்து இங்கே ஒரு கேமரா இருக்குன்ற மாதிரி போய் பார்ப்பாங்க. பட் கேமராக்கான ப்ரூஃபே கரெக்டாக இருக்காது. அதுதான் ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காங்க. ஸோ டேனியானா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. வில்லன் ரோல் நல்லாவே மேட்ச் ஆகிருக்கு. தீபாகவுமே நல்லா அம்மா கேரக்டர் கொடுத்து நல்லா மேட்ச் பண்ணியிருக்காங்க மூவியை. கேஜிஎஃப்ல வந்துட்டு அவங்க அம்மா இல்லாத போது அவங்க வந்துட்டு எவ்வளோ ஆடம்பரமாக வந்துட்டு அவன் சேர்த்தான், அவன் எவ்வளோ தப்பான வழியில் போய் அவங்க சேர்த்தாங்கிறது வந்துட்டு அது ஒரு கதையாக இருந்துச்சு. இந்த இதில் அம்மா இருந்தால் அவங்க எந்த ஒரு வழியில் கூட்டிகிட்டு போய் அவங்கள எவ்வளோ நல்லதாக வச்சு இது பண்ணுவாங்க, நல்ல வழியாக வளர்க்குறதுக்காக ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி இந்த கதை இருந்துச்சு. சூப்பரான படம். நல்லா வந்துட்டு எழுதுங்க, நல்லா வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இதை தேட்டரில் சப்போர்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அந்த கான்செப்ட் மாதிரி தான் இருந்தது. ஒருத்தன் வந்து நிறையா ராபிங் பண்ணிவிட்டு நிறைய விஷயத்தை தப்பிச்சுட்டு கடைசியில் வந்து அவன் ஒரு லாக் ஆவான் எமோஷ்னலாக. ஸோ அந்த எமோஷ்னலாக அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எப்பயுமே ஒருத்தன் தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் மாட்டிக்கவே மாட்டான் அப்படின்னு கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிப்பான் அப்படிங்கிறது தெரிஞ்சது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சாங்ஸ் பெருசாக கிடையாது, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். லாஸ்ட் 20 மினிட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சென்ட்ராயின் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவார், கேஜிஎஃப் பேட்டர்னில் ஒரு கதை சொல்கிறாரு. ஆனால் அதில் செம்ம ட்விஸ்ட் என்னென்னா அவரோட அந்த ப்ளே தான், கேரக்டர் ப்ளே செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ட்விஸ்ட்டு. மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா, என்ன தப்பு வேணாலும் பண்ணிவிட்டு பணத்துக்காண்டி ஆடம்பரம் வாழ்க்கை வாழ்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, அதோட ஒரு நல்ல பேர் வேணும் அப்படின்றது தான் மெசேஜ். ஒரு நல்ல பேரும் நல்ல சொசைட்டிக்கு சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்கிறோன்றது தான் உண்மை. அதுதான் நம்ம வீட்டிலேருந்து சொல்லி வளர்த்த பேர் தான் வாங்கணுன்றது தான். பணத்துக்காக மாறி போகிறது, பணத்துக்காக மட்டும் இல்லை, சில கேவலமான விஷயத்துக்காக மக்கள் வந்து ஆடம்பரத்தை தேடி போகிறது தான் அது தப்புன்றதை இந்த படம் சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக த்ரூ கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நியூஸ் பேப்பரில் நிறைய நியூஸ் பார்த்துருப்போம் ராபரி சம்மந்தமாக. அது நம்ம கடந்து போயிருப்போம். அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் வந்து எவ்வளோ ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணுது, அதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து தெளிவாக காட்டியிருக்கிறாங்க இந்த ராபர்ன்ற படம். எல்லாமே எங்கே, அதாவது நம்ம ஒரு கதை ப்ரிடிக்ட் பண்ணுவோம்ல, இதுதான் கதை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி டைரக்டரும் ரைட்டரும் வந்து வேறு வேறு விஷயமா நம்மளுக்கு வந்து அன்பிரிடிக்டபுளாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செயின் பசங்க செயின் அடிக்கிறது தான் கெட்டு போகிறது, அது இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு நான் படம் பார்க்குறது. என்னவா இல்லை 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 லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்குது படம். அதெல்லாம் எதுவும் கிடையாது, லவ்லாம் எதுவும் இல்லை. படம் நல்லாயிருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம். உமன்ஸ்லாம் சேஃப்டியாக இருக்கணும், அதுக்கப்புறமா பேராசைப்படக்கூடாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான். அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது, நல்லா இருந்துச்சா? என்னது ப்ரோ? அவதெல்லாம் கொஞ்சம் ஓகே, அந்தளவுக்கு சிரிப்பு வரல, ஏதோ ட்ரை பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. படம் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன படம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த படத்துக்கு வந்தோம். பார்த்தோன்னா வந்துட்டு நினச்சி பார்க்காத அளவுக்கு சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட்டாகவும் உட்கார வச்சுருக்காங்க. ஒரு புது விஷயமா இருக்குது. நிறைய இடத்துல இந்த படத்தை பார்த்து சிசிடிவி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நல்லா இருக்குது படம். ரொம்ப மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து நான் பார்த்ததில்லை. அதையும் தாண்டி மனுஷங்க இப்படி தான் வாழணும்னு நமக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதுபடி வாழணுன்ற சொல்லியிருக்காங்க. மெசேஜ் என்னென்னா, அதான் ஆடம்பர வாழ்க்கையை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஆடம்பர வாழ்க்கை கிடையாது, மன நிம்மதியோடு வாழ்ந்தால் தான் வாழ்க்கை. ராபரி பண்ணிட்டு எத்தனை பேர் நிம்மதி இல்லாமல் தெரிஞ்சுட்டு பணம் 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 பணம்னு ஓடிட்டே இருக்காங்களா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தப்பு யார் பண்ணாலும் தப்பு, அது மகனாக இருந்தாலும் சரி, தாம் பெற்ற மகனாக இருந்தாலும் சரி, தப்பு தான், அது தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. வணக்கம் சார். இந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் நான். இது மெட்ரோ படத்துடைய பேட்டர்னில் தான் இருக்கும். மெட்ரோ பார்த்து ரசித்த எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். டேரக்டர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் லைட்டாக மாடர்னான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்குது பார்க்க படம். எனக்கு
கண்டிப்பாக இல்லை. இப்போ இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் நடக்கக்கூடாத விஷயங்கள், அது ஏற்றுக்க முடியாது. ஸோ மோஸ்ட்டாக இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னும் அவேர்னஸாக காட்டுறாங்க வெளியே. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க மாட்டோம் யாருமே, பப்ளிக்கில் நடக்கிறது அது. ஸோ இது படமாக ஓப்பனாக எல்லாருக்கும் அவேர்னஸாக காட்டுறது தான் இது. எனக்கு பிடிச்ச அதான் சொன்னேன், இது இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அண்டு நிறைய ஃபேமிலி எஃபெக்ட் ஆகுது. அதோட கண்டென்ட்டே அதான், ஃபேமிலிஸு, அவங்களோட அம்மா அப்பாவும் சரி. ஸோ நிறைய பிளானிங்ஸ் இருக்கும், அது டக்குன்னு எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பட் எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தா நான் பண்ணுவேன். ஸோ எந்த கேரக்டர் கொடுத்த கேரக்டர் நான் 100% பண்ணணும்னு பார்ப்பேன், அவ்வளோதான். பண்ண மாட்டாங்க, பட்டு அது பிஃபோர் பண்ணிட்டேன். பட் ஓகே, கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நான் பண்ணேன், அவ்வளோதான். ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக இன்றைக்கி படம் பார்க்க வந்த ஒரு 2-3 பேர் பர்சனலாக பேசினா, அவங்களே ஆல்ரெடி ராபரியில் மாட்டின சில விக்டிம்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எந்த அளவுக்கு இந்த ஒரு படம் இம்பாக்ட்ஃபுல்லாக ரியல் லைஃப்பில் நடந்திருக்கிறத அவர் ஷேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ராபர் படம் உண்மையிலே ஒரு நல்ல சோஷியல் மெசேஜான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தை இந்த ஒரு நல்ல திரைப்படமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடகமாகிய உங்களுடைய பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தினுடைய டைரக்டர் பாண்டி சில வார்த்தைகள் கூற ஆசைப்படுகிறார். பாண்டி ஐயா, எல்லோரும் படம் மக்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை எல்லோரும் தேட்டரில் படம் பாருங்கள். தேட்டரில் படம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் சார் படத்தோட கதை ஆசிரியர் எங்கள் டீமை ப்ளஸ் பண்ணுங்க. நீங்கள் தான் ராபர் படம் இன்னைக்கு தேட்டரில் வந்திருக்கு. எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். கிரிப்பிங்கான படமாகவும் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படமாகவும் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டாக வர படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தேட்டரில் ஓடினா தான் நிறைய கண்டென்ட் ஓரியன்டான லோ பட்ஜெட் படங்கள் வரும். இல்லைனா அது ஓடிடிக்கு மட்டும் போயிடும். அதனால் தேட்டரில் இதுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணியிருக்கோம், இனிமேலும் நம்ம அதை பண்ணுவோம். கண்டென்ட் ஓரியன்ட் படங்களை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தரும். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். பிகாஸ் இது ரியல் இன்சிடென்ட் நடந்த படம் தான் இது. ஸோ இது எனக்கே நடந்திருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லா வீட்டுக்கும் போய் கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராபர் படம் பார்த்தோம் இன்றைக்கி. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ காசி டாக்கீஸில் என் டீமோட போய் பார்த்தோம். இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக் ரைட்டர் ஆனந்தண்ணா, மெட்ரோ டைரக்டர் ஆனந்தண்ணா பண்ணியிருக்கிறாரு. டைரக்ஷன் பாண்டி ப்ரோ பண்ணியிருக்கிறாரு. இவர் என்னோட டேரக்டர். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆடியன்ஸ்கிட்ட. நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி ராபர் படத்துடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்திருக்கோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. முக்கியமாக எங்கள் படத்தை பார்க்குறது நிறைய புது ஆட்களாக வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் ஃபஸ்ட் ஷோலேயே உண்மையாலே ரியல் லைஃப்பில் ராபரியில் மிஸ் பண்ண சில விக்டிம்ஸும் படத்தை பார்த்தாங்க. அவங்க பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் இந்த விஷயங்கள்லாம் உண்மையாக நடந்திருக்குது. ஸோ உண்மைக்கு நெருக்கமான கதை வடிவமில் ஒரு அவேர்னஸாக கொடுக்கப்பட்ட படம் தான் இந்த ராபர் படம். கண்டிப்பாக நிறைய மெசேஜ் இருக்குது. மெசேஜை தாண்டி நாங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறோன்னா, இந்த படத்தின் குழு, இந்த ராபர் படக்குழு மூலிமா உங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறோன்னா, என்ன தான் நம்மளை சுற்றி பாதுகாப்பு வளையங்கள் இருந்தாலுமே நம்மளை ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ பயணம் பண்ணுறவங்களும் சரி, வெளியே சமூகத்தில் நம்ம இருக்கும்பொழுது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம ராபர் டீம் மூலிமா உங்களுக்கு சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன்.